கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த காலம் நம்மளா சொல்லியிருப்போம் விஜய் அவர்களோட பனையர் முதல்வர் என்று. இன்னைக்கு நான் பனையர் முதல்வர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லபுரம் அறிய ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு. கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி இதுல பல அரசியல் பேசியிருக்கிறாரு. மீண்டும் பாசிசமா பாயாசமா என்ற கருத்து கூட வந்திருக்கிறது. மேடையில எப்போதும் இல்லாத புதுமுகங்கள்லாம் வந்திருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காங்க. உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்ற பல்வேறு நபர்கள் வந்திருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் விஜய் அவர்கள் இந்த மேடையில பேசியிருக்காரு. விஜய் அவர்களுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க ஆரம்பிக்கும் போதே அளப்பறையால ஆரம்பிக்கிறீங்க. முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அவர் தான் எங்க கட்சி விட்டு போயிட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டாம் என்று அவர் விஜய் கட்சிக்கு சென்று விட்டார். அதனால இந்நாள் பொதுச் செயலாளர் அவாவுடைய இந்நாள் பொதுச் செயலாளர் முன்னாடி சொல்லணும். அதாவது எங்கள் கட்சியை பொறுத்தவரை, எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில நல்லெண்ணம் கொன்றி ஜனநாயகத்துல யாரும் கட்சி தொடங்கலாம், அந்த அடிப்படையில விஜயும் நடிகர் விஜய் அவர்களும் கட்சி தொடங்குகிறார் என்று அவருக்கு நாங்கள்லாம் நினைச்சோம். வாழ்த்து கூட சொன்னோம். எங்க தலைவர் வாழ்த்துக்கள் சொன்னார். சொன்னா அந்த வீடியோ பதிவு கூட வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவர் என்ன செய்யறாரு, மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுல யார விமர்சனம் பண்றாரு? பாசிசமா பாயாசமா? நீங்க கேட்டீங்கல்ல, அது சொன்னாரா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய தோழமை இந்தியா பிளாக்னு சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக தலைமையில அங்கம் வகிக்குது. தமிழ்நாட்டுல அத்தனை பேருமே பாஜகவுக்கு நேர்கோட்ல பயணிக்கிறோம். இதுல எதிர்த்து குறிப்பா எங்க கட்சி விசிக பொறுத்தவரையில பாஜக பிஜேபி உடைய RSS உடைய சனாதனத்தோட எந்த வகையிலும் சமரசம் செய்யாத ஒரு கட்சி. அப்ப எங்களையும் சேர்த்து தானே அவர் பாயாசம் என்று சொல்கிறார். அந்த பாயாசத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பதில் சொல்லவில்லை. இன்றைக்கும் பதில் சொல்லவில்லை. இன்றைக்கு 2ஆம் ஆண்டு தொடக்க விழா என்று சொல்லி நீங்க அவர் பேசினாரு. ஒரு முதிர்ச்சியான பேச்சா எனக்கு தெரியவில்லை. அவர் கட்சி தொடங்கியிருக்கார். அவர் கொள்கையை அவர் தெளிவா பிரகடனப்படுத்தட்டும். அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணட்டும். வாழ்த்துகிறோம், பாராட்டுறோம், வாங்க. ஏன்னா எலெக்ஷன் கேம்புக்கு வந்துட்டார்ல, மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிட்டு நம்ம பார்ப்போமே. மேடையில இருந்துகிட்டே நான் முதல்வராக போறேன்னு சொல்லிக்கிட்டே இந்த புகாரி ராகம் பாடினுச்சு. நம்ம அன்னைக்கும் சொல்றோம், இன்னைக்கும் சொல்லிக்கிறோம். இங்க பழந்தின்று கொட்ட போட்ட கட்சிகள் எல்லாம் இங்க இருக்கிறது. கட்டமைப்பை வலுவாக வைத்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக களமாடக்கூடிய கட்சிகள்லாம் அடக்கி வாசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மாறி மாறி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜெனரேஷன் வரும்போதும் அரசியல் நிலைப்பாடுகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க எலெக்ஷன்ல தேர்தல்ல முதல்ல கண்டெஸ்ட் பண்ணுங்க, பண்ணி எங்க நிலையை பாத்தீங்களா என்று ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய பூத் கமிட்டி எல்லாம் நாங்க அமைக்க போறோம், விரைவில் பூத் கமிட்டி மாநாடு போட போறோம்னு சொல்றாரு விஜய். ஆமா, அது ஏற்கனவே தோழர் ஆதவ் அர்ஜுனா பிசிகால இருக்கும்போது அந்த மாதிரி தான் செஞ்சாரு. கையெழுத்து போட்டு டிஜிட்டல்ல பண்ணாரு. அதே தான் அங்கேயும் நடக்கிறது. பூத்து கமிட்டின்னு என்று போட்டாரு. எல்லாரும் போனதான். பூத்து கமிட்டி எப்போ போடுவாங்க? பூத்து கமிட்டி இந்த மாநாடுகள்லாம் எப்போ அதை நடைமுறைப்படுத்துவாங்க என்று சொன்னால் ஒரு அரசியல் தெளிவு வர வேண்டும். ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ தேர்தல் குறிக்க போறாங்க, ஒரு 2-3 மாதங்களுக்கு தேர்தல் வரப்போகுது என்று சொன்ன போதுதான் நம்ம பூத்து கமிட்டிலாம் செட் பண்ணுவாங்க. இப்பவுமே நீங்க பூத்து கமிட்டி போட்டீங்கன்னா அவன் கட்சியில முதல்ல இருக்கணுமே பூத்து பொறுப்பாளர்கள், அதெல்லாம் இருக்குது. அது உள்கட்சி விவகாரம், நம்ம உள்ளே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பேசின பேச்சுகளுக்கு நமக்கு என்ன இருக்கு? நிறைய உடன்பாடுகளும் இருக்கு, முரண்பாடுகளும் இருக்கிறது. அதை பேசினால் சரியாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இல்ல, என்ன உடன்பாடு இருக்கு, என்ன முரண்பாடு இருக்கு? சரியா தானே பேசுறாரு விஜய். எங்க பேசினாரு? மும்மொழி கொள்கையை சொன்னார், சரியா தான் பேசினாரு. முன்மொழி கொள்கையில நீங்க கருத்தை திணிக்காதீங்க, இந்தி மொழியை திணிக்காதீங்க, யார் யாருக்கு என்ன மொழி தேவையோ அவன் படிச்சுட்டு போவான்டாரு. கரெக்ட். இது எங்களுடைய இந்தியா பிளாக் உடைய ஒட்டுமொத்த தமிழருடைய, அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பிஜேபியை தவிர ஒட்டுமொத்த அரசியல் கட்சியின் நிலைப்பாடு அதுதான். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பேசக்கூடியது எங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதை தாண்டி நாங்க சொல்றோமே இந்திய நீங்க திணிக்க தமிழை வைப்பா முன்மொழி கொள்கையில தமிழ் மஸ்ட்னு வைப்பா போனி. எங்க தமிழ் மொழியை நீங்க குஜராத்திகள் பீகாரிகள் உத்தரப்பிரதேச மக்கள் படிக்கட்டுமே. ஏன் தமிழ் இப்போ தொன்மையான மொழி தானே, மோடியே பாராட்டத்தானே செய்யறாரு. அப்படி நாங்க பேசுறோம். முன்மொழி கொள்கை என்று சொன்னானா இந்தி தெரியாது, இந்தி நாங்க திணிக்காத
இந்தி என்ன இந்தி? இந்தி வந்து தேசிய லாங்குவேஜா? இப்படி நாங்கள் வந்து களமாடிட்டு இருக்கோம். அதே தான் அவரு வந்து வழிமொழிஞ்சாரு. அந்த விஷயத்துல விஜய் நம்ம என்ன செய்யறோம்? ஓகே, அவரோட ஸ்டேட்மெண்ட் ஓகே. அது போல கல்விக் கொள்கை எதிர்த்தாரு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP வந்து தவறு, அதை நீங்க ஏன் திணிக்கிறீங்கன்னு சொன்னார். இது ரெண்டும் நம்ம பாராட்டுறோம். அடுத்த நிமிஷமா என்ன சொல்றாருன்னா, அந்த வந்து அந்த LKG UKG அது சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. யாரும் திமுகவும் பிஜேபியும் LKG UKG பசங்க சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. எதுக்கு? தேவேந்திர பிரதான் வந்து சொன்னார்ல, 2150 கோடி தரமாட்டேன், நீ எங்களுடைய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் அந்த தொகையை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னார்ல. அது வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கான். LKG UKG பசங்க பண்ணமா இருக்கான். 2 பேரும் ஹேஷ்டேக வந்து திமுகவும் பாஜகவும் சொல்லி வச்சுட்டு கெட் அவுட் மோடின்னு அவங்க இவங்க போடுறதும், கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி அவங்க போடுறதும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இது சின்ன பிள்ளைத்தனம்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய மேட்டர் அல்ல. தர்மேந்திர பிரதான் வந்து சொன்னது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மாநில சுயாட்சி மீதும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு? தாக்குதல் தொடுத்திருக்கிறார். இதை வந்து LKG UKG பசங்க சண்டை நீங்க நினைச்சு கடந்து செல்லக்கூடாது. அப்ப ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து தப்புன்னு சொல்லிக்கிட்டே அடுத்து என்ன செய்யறாரு? அதை மனுங்கடிக்கக்கூடிய வேலையில அவரு விஜய் பேசினாரு. ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லி இருந்த விஜய் வந்து ஆளுநரை போய் சந்திச்ச மாதிரி பேசியிருக்காரு. அதான் அவருடைய நிலைப்பாடு உண்மை தெளிவு இல்லைன்னு சொல்லிக்கிறோம். அவர் இன்னுமே அரசியல்ல தத்துக்குட்டியா தான் இருக்காரு. முதல்ல இப்பதானே வந்திருக்காருங்க. வந்த உடனேவே வந்து அவரு பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் தாண்டி அரசியல் கட்சிகள் பேசுறது பொண்ணு பேசுகிறார். அது போல பார்த்தோம்னா பண்ணையாறுகளை வந்து அரசியலை விட்டே வந்து அகற்றணும்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா விஜய்? யார மேடையில வச்சுட்டு? புஷி ஆனந்த் பண்ணையார, எங்களுடைய ஆதவ் அர்ஜுனாங்கிற பண்ணையார்களை எல்லாம் வந்து மேடையில வைத்துக்கொண்டு பண்ணையார்களை எல்லாம் ஒழிப்பேன் என்று சொல்கிறார். அரசியல் கட்சி என்று சொன்னால் எல்லாரும் இருப்பாங்க. பணம் இருப்பாங்க, வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள், அறிவாளிகள் இருப்பார்கள், அறிவில் குறைந்தவர்கள் இருப்பார்கள், எல்லாரும் சேர்ந்த அரசியல் கட்சி. பண்ணையார்கள் மட்டும் ஒழிக்கிறான்னு சொன்னா அப்ப விஜய் கட்சியில யாரும் என்ன செய்யாங்க? பணக்காரர்கள், இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாம் பெரும்பெரும் கார்பரேட்டாளர்கள் இடம் இல்லைன்னு சொல்றாரு போல தெரியுது. பணக்காரங்களா வராதுன்னு சொல்றாரா? அப்ப ஒட்டுமொத்த பணமும் வந்து அப்புறம் எங்கேருந்து வருது? கட்சி நடத்துக்கு பணம் வேணுமா இல்லையா? அப்ப இந்த கேள்வி நமக்கு வருகிறது. அதனால பண்ணையார்களை ஒழிக்கணும். எந்த பண்ணையாரை ஒழிக்கணும்? திமுக பண்ணையாரை மட்டும் ஒழிப்பாராமா? அப்ப மத்த பாஜக பண்ணையார்கள் என்ன செய்யறது? ஒழிக்காம விட்டுருவோமா? அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவர், ஒரு கட்சியுடைய தலைவர் பேசக்கூடிய ஒரு முதிர்ச்சியான பேச்சாக நான் பார்க்கவில்லை. நம்ம அவரை வந்து விமர்சனம் பண்ணணும், கவுண்டர் பண்ணணும் நோக்கம் நமக்கு அல்ல. அவர் கட்சி வந்து 2வது ஆண்டு துவக்க விழா நடத்தியிருக்கிறார். அதுல வந்து நமக்கு உடன்பாடு இருக்கு. ஒரு கட்சி தானே, அவங்களுடைய உள்விவகாரத்தை தலையிட முடியாது. ஆனா வெளிப்படையா பொதுவாக சொல்லும் போது, இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லும் போது நாமளும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. அது போல பாத்தீங்கன்னா அவர் கட்சியில இளைஞர்களாக இருக்கிறார்கள், சாமானிய மக்களா இருக்கிறான்னு விமர்சனம் பண்ணாங்க. யாரு பண்ணாம எனக்கு தெரியல. எல்லா கட்சியிலயும் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் சாமானியர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா எங்க கட்சி எடுத்துக்கிறீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில முழுக்க முழுக்க சாமானியர்களாலும் இளைஞர்களாலும் நிறைந்த கட்சி. 70 லட்சம் தொண்டர்களை தாண்டி இருக்கிறோம். பாத்தீங்கன்னா சரிக்கு சமமா கிட்டத்தட்ட 40 லட்சம், பாத்தீங்கன்னா 40 லட்சம் பேர் இளைஞர்களா தான் இருக்கிறாங்க. அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாங்களே ஜம்பம் அடிக்கல. என் தலைவரே வந்து அவ்வளவு கண்ணியமா அமைதியாக இருக்கிறார். இளைஞர்களாக இருக்கிறார்கள் அப்படி யாரும் கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இளைஞர்களாக இருக்கிறார்கள் யாராவது விமர்சனம் பண்ணுவாங்களா? அப்படிலாம் யாரும் விமர்சனம் பண்ணவே இல்லை தாவேக்காவை. அது போல பாத்தீங்கன்னா சாமானியர்களாக இருக்கிறார்கள். எங்க சாமானியனா இருக்கிறீங்க? மேடையில இருந்து சாமானியர்களா? விஜய் சாமானியனாவாளா? நீங்க தான் சொல்றீங்க 200 கோடிக்கு வந்து சம்பளம் வாங்கினாரு அப்படின்னு. பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்து வீசி விட்டு வந்திருக்கான்னு சொல்றீங்க. அது எப்படி சாமானிய கட்சி ஆகும்? அது புஷி ஆனந்துக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குங்கிறாங்க. எங்க நீங்க சொன்ன மாதிரி விசிகல இருந்து சென்ற திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு அவரு பெருங்கோடீஸ்வரர் தான். அவங்களாம் சாமானியர்கள்லாம் இவங்கெல்லாம். பிரசாந்த் கிஷோர் உட்கார்ந்துருக்காரு மேடையில், அவர் சாமானியர் ஆளா? இப்ப இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நமக்கு என்ன இல்லை, உடன்பாடு இல்லை, முரண்பாடாக தெரிகிறது. இதெல்லாம் வந்து இப்படி பேசியிருக்க கூடாது. உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துங்க. நாம தான் ஆட்சி எப்படிப்பா எல்லாம் சொல்லலாம். நாம தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லுங்க. உங்க கட்டமைப்பை வலுப்படுத்துங்க. உங்க கொள்கையை சொல்லுங்க. குறிப்பா எங்க கொள்கை இதுதான், இப்படிதான் இருக்கு, அதை சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு குண்டக மண்டக பேசுறதுல வந்து உங்க கட்சிக்கு வந்து உங்க விஜயுடைய புகழுக்கும் வந்து அது அழகை சேர்க்காது. அது வந்து உங்களுக்கு டெக்லைன் தான் ஆகும்.
இந்த விஷயத்துல. இது கொஞ்சம் கவனமாக அவர் இருக்க வேண்டும். இதை வெளிப்படையா சொன்னதுனால, நீங்க கேள்வி கேட்டதுனால நான் வந்து பதில் சொல்றோம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து அந்த மேடை ஏறினது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக வந்து பல்வேறு கட்சிகளுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பிரசாந்த் கிஷோர் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் மேடை ஏறாதவர் வந்து விஜய் அவர்கள் வந்து என்னுடைய நண்பன், அவருக்காக நான் களமிறங்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? பிரசாந்த் கிஷோர் அவரை வந்து நான் நீண்ட காலமா நான் அவரை வாட்ச் பண்ணிட்டு வரேன். 2014 இருந்தே வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் பார்த்திருக்கிறேன். 2012 மோடியால அப்டேட் பண்ணப்பட்டவர். மோடிக்கு அவர் வேலை செய்தவர். மோடியால் பிரபலப்படுத்தப்பட்டவர் தான் பிரசாந்த் கிஷோர். இன்னைக்கு உடைய ஸ்பீச்சை நான் பார்த்தோம்னா, பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அவருடைய அந்த பேச்சு மொழி, அந்த உடல் பாகை நான் கவனித்த வரையில, நான் உள்வாங்கிய வரையில, அவருக்கு விஜய் பார்ட்டி மேல ஒரு கான்பிடன்ட் இல்லை தான் தெரிகிறது. தாவேக்கா மேல முழுக்க பெரிய அளவுக்கு கான்பிடன்ட் இல்லை. ஏன்? அவர் பேச்சை தொடங்கும் போதே கொஞ்சம் பஃபர் வச்சு தான் தொடங்கினாரு. பஃபர்னா தேர்தல் 2026 தேர்தல் முடிந்த பிறகு நான் முன்னாடியே சொன்னேன் விஜய் கட்சி முழுக்க முழுக்க வராது அப்படின்றது அப்போ சொல்லுவதற்கு ஏதுவான சில வார்த்தையில அங்க விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. அவர் பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து கேம்பெயின் பண்ணாரு நீங்க பார்த்திருக்கலாம். மோடிக்கு கேம்பெயின் பண்ணும்போது மோடி தான் அப்படின்னாரு குஜராத்ல. அது போல 2019 20 நீங்க பாத்தீங்கன்னா இவரு கேம்பெயின் பண்ணாரு. யாருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அடுத்த முதல்ல இப்படிலாம் ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அவ்வளவு ஏன் 2021 ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கேம்பெயின் பண்ண வந்தாருல்ல, பிரச்சார வியூக வகுப்பாளராக PK இருந்தார் பிரசாந்த் கிஷோர். அப்ப எவ்வளவு ஒரு கான்பிடண்டா சொன்னாரு. இங்க திமுக தான் அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அடிச்சு சொன்னாரு. அப்படி எதுவும் சொன்னாரா? சொல்லல. மாறாக எப்படி பேச்ச ஆரம்பிச்சாரு? வணக்கம், இது மோடி சொல்றது அப்படின்னாருல. வணக்கம்னு வந்து வடநாட்டுல இருந்து வரக்கூடியவர்கள் சொல்லுவதுதான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு விஷயம் இருக்கிறது அப்படின்னாரு. ஃபைனல் ரிசல்ட் 2026 கடைசி முடிவு வரும்போது PK-ஆல வரப்போறது இல்லை, பிரசாந்த் கிஷோராக என்னால வந்து அந்த ரிசல்ட் வரப்போறது அல்ல, மாறாக தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களால் தான் அந்த முடிவு வரும், அது வெற்றியோ தோல்வியோ உங்க முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அது போல பாத்தீங்கன்னா 2021 இந்த தேர்தல் வியூக வகுப்பாளருங்கிற அந்த தொழிலை விட்டு நான் ரிட்டையர் ஆகி போயிட்டேன். அப்ப நான் ஏன் இப்ப 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னா, விஜய் எனக்கு வந்து நண்பரு, நான் வந்து ஆலோசனை சொல்லித்தான் விஜய்க்கு வந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர் பேசியதை நீங்க போட்டு நீங்க பாருங்க. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்கு. அவர் சொல்றாரு ஃபைனல் ரிசல்ட் என்னால கிடையாது, பிரசாந்த் கிஷோர் கிடையாது, தாவேக்காவோட தொண்டர்களால தான். நான் 2021 அதை விட்டு நான் விட்டதாகி போய்விட்டேன். விஜய்க்கு வந்து நான் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் ஒன்றும் என்னுடைய ஆலோசனை தேவையில்லை, இப்படி சில வார்த்தைகளை போட்டிருக்காரு. இது ஏன் என்பது வந்து அவரை பிரசாந்த் கிஷோர் அவர்களை முழுமையாக ஆய்வு செய்தவர்கள் தான் தெரியும். இன்னும் சில மேட்ரு சொன்னாரு, அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்க முடியும். திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை நம்ம குறைச்சி மதிப்பிட உடலை. அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஸ்டாட்டிக்ஸ் உள்ளவரு, அவருடைய அனுபவம்ங்கிறது நமக்கு வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுல அவருடைய விஷயங்கள், அவர் சொன்ன மேட்டர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பேசிக்கா இருந்தது. இப்ப எங்களை போன அரசியல்ல பயணிக்கக்கூடியவர்களை பார்த்தோன்னா, என்ன பிரசாந்த் கிஷோர் வந்து அவ்வளவு நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடியவர், தமிழ்நாட்டுல தாவேக்காவுக்கு பண்ணும்போது இவ்வளவு புவரா வந்து பேசினாருங்கிற மாதிரி நான் என்னுடைய கருத்து அப்படிதான் இருந்துச்சு. இதுல ஸ்ட்ராட்டஜி அவர் வகுக்கிறது வந்து கொஞ்சம் சரியா சர்க்கிளா இருக்குன்ற மாதிரி பல கருத்துக்கள் சொல்றீங்களா? இப்ப என்ன இருக்கிறது? இல்ல, அவரு போட்ட சில விஷயங்கள், உதாரணமா அவர் வந்து CCDன்னு சொன்னார். CCDன்னா கரப்ஷன், கம்யூனலிசம் அண்ட் டைனாசிட்டிங்கிறார். இந்த 3 தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறார். கரப்ஷன் என்று சொன்னால் ஊழல். யார சொல்றாரு? திமுக அரசு வந்து கடுமையா ஊழல் பண்ணிட்டுன்னு சொல்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், திமுகவுக்கு வந்து நீங்க தானே இது பண்ணீங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு போட்டு பிரபலப்படுத்த நீங்க தானே. அப்ப தப்பான ஆளுக்கு நீ வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செஞ்சுட்டாரா? ஐயா, பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யற ஆட்கள் ஃபுல்லா ஊழலா தானே இருக்காப்போ, அப்படி சொல்லுவோமா? இப்போ மோடி எடுத்துக்கிறேங்க, பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சிருக்காரு. இப்ப மோடிய மாதிரி ஒரு ஊழல், அந்த பாஜக பண்ண ஊழல் வந்து பட்டியல் போட முடியுமா? ரஃபேல் விமான ஊழலா இருக்கட்டும், டிமானிட்டேஷன் சொல்லக்கூடிய பணம் மதிப்பிழப்பா இருக்கட்டும், எவ்வளவு ஊழல்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அப்ப மோடிக்கும் இவர் என்ன செஞ்சிருக்காரு, பண்ணிருக்காரு. அப்ப கரப்ஷன் ஆளுகளுக்கு இவர் பண்ணுவாரா? ஊழல்வாதிகளுக்கும் இவர் என்ன செய்வாரு? பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செஞ்சிருக்காருன்னா அப்ப பிரசாந்த் கிஷோர் ஊழலை பத்தி பேசக்கூடாதுல்ல.
இப்போ நான் கிளீன் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், ஊழலுக்கே அப்பாற்பட்டவன் சொன்னது யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சர்கள், மணிஷ் சிசோடியா போலவர்கள்லாம் அந்த ஊழல் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்களா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகிற அளவுக்கு வந்துச்சா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய சில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல வழக்கு நிறுவனம் இருக்கா இல்லையா? அப்ப ஏஏபிக்கு, ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏன் பிரசாந்த் கிஷோர் வந்து இது பண்ணாரு? சோ பாத்தீங்கன்னா ஊழலை பொறுத்தவரையில கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, பாலிடிக்ஸ் அப்பாற்பட்டு எல்லா நாட்டிலுமே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது சொன்னார். ரெண்டாவது கம்யூனிசம் சொன்னார். அதாவது வகுப்புவாத மோதல்கள், கலவரங்களை பத்தி சொன்னாரு. தமிழ்நாட்டுல பரவாயில்ல, நல்லா இருக்கு. அவரே சொல்றாரு, தமிழ்நாட்டுல வணக்க மாதிரி இல்ல, நீங்க நல்லா ஒத்துமையா இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் மேம்பட வேணும்ங்கிறாரு. இந்த ஒத்துமை எப்படி வந்துச்சு? தாவைக்கால வந்துச்சா? விஜய் வந்து இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் ஏதாவது வார்த்தையை வாயில விட்டுருக்காரா? வார்த்தையை தொடர்ந்து பேசியிருக்காரா? ஆக்டர் விஜய், நடிகர் விஜய் உடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நாட்டில் நடந்த கலவரங்கள் இருக்குல்ல, கடந்த 70 ஆண்டு காலமாக மீரட்டு, முராதாபாத், நெல்லி, பாகல்பூர், இந்த மாதிரியான பம்பாய், குஜராத் போன்ற கோயம்புத்தூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா RSS திட்டமிட்டு படுகொலை செய்த அந்த கலவரங்களை ஏற்படுத்தி அந்த விஷயங்களுக்கெல்லாம் விஜய் என்ன சொல்லுகிறாரு? மணிப்பூர் கலவரத்துக்கு என்ன சொல்றாரு விஜய்? அப்ப பாத்தீங்கன்னா இது பெரியார் மண்ணு, கண்ணிய தமிழர் காகிதமில்லத் களமாடிய மண்ணு, கர்ம வீரர் காமராஜர் ஐயா களமான மண்ணு. இது வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய மண். இது தமிழக மண்ணை பொறுத்தவரை, தமிழக மண்ணை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் உடைய பேர குழந்தைகள் வாழக்கூடிய மண். அந்த மண்ணா இருக்க போய் தான் எங்களுக்கு என்ன இல்லை, எங்கிட்ட வந்து சமூக ஒற்றுமை மேலோங்குது. இதை பிரசாந்த் கிஷோர் வந்து தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மத சதுப்பு தன்மைக்கும் நீங்க வந்து எங்களுக்கு பாடம் நடத்துற அளவுக்கு நாங்க தமிழக மக்கள் இல்லை, நாங்க உலகத்துக்கு பாடம் நடத்தக்கூடிய இடத்த நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா டைனாசிட்டின்னு சொன்னா அந்த வம்சம் பரம்பரையா இருக்கு. அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, கபில் தேவ் உடைய மகனோ பேரனோ, கவாஸ்கருடைய மகனும் பேரனும் நானும் கிரிக்கெட் விளையாடுவேன்னு வந்தா ஒரு தோனியோ, ஒரு சச்சின் டெண்டுல்கரோ, ஒரு விராட் கோலியோ நம்ம பார்த்திருப்போமா? அப்படிங்கிற ஒரு அறிவுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வாதத்தை வைத்தார். நான் கேட்கிறேன், கபில் தேவோட பேர போல குழந்தை இருக்கான், கவாஸ்கரோட மகன் இருக்கான், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் வைங்க, அவனையே தேர்ந்தெடுக்க கூடாது? கவாஸ்கருடைய மகன், கபில் தேவுடைய மகன், அசாதுடைய மகன்கிறதுக்காகவே தேர்ந்தெடுக்க கூடாதா? திறமை இருந்தா யாராவது இருந்துட்டு போறான். புரியுதா உங்களுக்கு? அவன் தோனியோட திறமையா இருந்தாலும் அவனே தேர்ந்தெடுத்து போறோம். இது போன்ற கருத்துக்கள்லாம் வந்து அது தேவையில்லைங்கிறான். அப்படி பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளிலும் அரசியல்வாதிகள் தன் பிள்ளைய வந்து என்ன செய்வான், அரசியல்வாதிகள் மாற்ற பார்ப்பான். ஒரு டாக்டர் வந்து தன் மகனை டாக்டர் படிக்க வைக்கிறது தப்பா? தப்பு இல்லை. ஒரு இன்ஜினியர் தன்னுடைய மகனை வந்து இன்ஜினியர் ஆக்க தப்பா? இல்லை, தன் பிள்ளையை. அது போல ஒரு அரசியல்வாதி தன்னுடைய வாரிசை வந்து அரசியலா கொண்டு வந்தா தப்பு இல்லை. அவன் சரியானவன் தப்பான சரியா அதான் பார்க்கணும். திறமையானவனா அதை பாருங்க. அவனை மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க ஓட்டு போட்டு. அதெல்லாம் தவறான கருத்து. ஒண்ணு சொன்னாரு, 20% ஆஃப் மக்கள், 20% ஆஃப் த பாப்புலேஷன் இன் இந்தியா கவலையிலையும் பயத்திலையும் வாழ்றாங்கன்னு சொல்லி சிறுபான்மை மக்கள், குறிப்பா இஸ்லாமியர்களை சொன்னார். அது இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவான கருத்தாக அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் பேசினார். நாங்க சொல்ல, நாங்க பயப்படவே இல்லைங்க. நாங்க பாஜக RSS பாசிசத்தை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். குறிப்பா விசிகாரங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அத்துமீறுவோம், அடங்க மாட்டோம், அத்துமீறுவோம், திமிரிகளுவோம், திருப்பி அடிப்போம். பாசிசத்தை வந்து நேர விட்டு எதிர்கொள்வோம். அதனால நாங்க வந்து இஸ்லாமியர்களோ சிறுபான்மையினரோ பாஜகவை பார்த்து RSS பார்த்து நாங்க அஞ்சவே கிடையாது. ஏன்னா பாஜக RSS பெரும்பான்மை மாதிரியும் நாங்கள்லாம் சிறுபான்மை அந்த மென்டாலிட்டியில பேசுறாரு. தமிழ்நாட்டுல வந்து பேசக்கூடாது. தமிழ்நாட்டுல வந்து நாங்க மத ஒற்றுமை சகிப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்களை நாங்க பயப்படவே இல்லை. எங்களை வந்து என்ன செய்வாரு, வடநாட்டமா இங்கெல்லாம் கை வைக்கவே முடியாது. அவ்வளவு இந்து சோதரர்கள் வந்து அவ்வளவு பேரிகார்டு, அவ்வளவு பாதுகாப்புகள் இருக்காங்க. எங்களால ஒத்துமையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும். நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு என்னமோ பாஜக RSS எல்லாம் இங்க வந்து பயங்கரமான வளர்ச்சி இருக்கிறவா நீங்க பில்டப் கொடுக்காதீங்க. நாங்க பயப்படவே மாட்டோம். அதனால எங்கள் பாதுகாப்பு, எங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் சிறுபான்மை மக்களும் தலித்துகளும் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை வந்து அந்தந்த அந்த இடத்துடைய அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த சமூகத்துடைய தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவங்க தெளிவா கைடன்ஸ் பண்றாங்க. அதனால வந்து பிரசாந்த் கிஷோர் இதெல்லாம் என்ன செய்ய தேவை, பயப்பட தேவையில்ல. இன்னும் சில முரண்பாடான கருத்தையெல்லாம் சொன்னார் அவர். இப்படி ஒண்ணுக்கு நம்ம என்ன செய்யலாம், அவரை வந்து விஷயத்த டீகோட் பண்ணலாம். பிரசாந்த் கிஷோருக்கு சரியான தகவல் என்ன செய்யல,
எங்க தமிழ்நாட்டை பற்றிய தகவல் இன்னுமே அவருக்கு வந்து இல்லை. தமிழை பத்தியும் கூடுதலா அவர் நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கதும் சமூக வலைதளங்கள்ல வரது எதனா எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலா என்ன சொன்னார்னா, நான் வந்து தாவேக்கா வந்து 2026 வெற்றி பெறும். அந்த வெற்றி விழால நான் வந்து என்ன செய்வேன், தேங்க்யூ ஸ்பீச் கொடுப்பேன். அது நான் தமிழ்ல கொடுப்பேன்னு சொன்னார். அது உற்சாகப்படுத்துக்காக சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன மெயின் வந்து டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாத்துக்கான கண்ணியம், எல்லாருமே சமம், எல்லாருக்குமான ஒரு சம வாய்ப்பு, இதை நோக்கி தாவேக்கா பயணம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க டிக்னிட்டியா இருக்கிறாங்களா, ஈக்குவாலிட்டியா இருக்கிறாங்களா, எல்லாருக்கும் வந்து சரி சமமான வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், தாவேக்காவுடைய கொள்கையாக அவர் முன்மொழிஞ்சிருக்காரு. இதை வந்து விஜய் சொல்லியிருக்க வேண்டும், இவர் சொல்லியிருக்கிறார். கடைசியில அவர் வேற்று சொன்னார், அவர் உண்மையை ஒத்துட்டு போயிட்டாரு. இது எப்படி விஜயை வைத்துக் கொண்டு எப்படி பிரசாந்த் கிஷோர் சொன்னான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. கடந்த 10-15 ஆண்டுகள்ல நாடு ஃபுல்லா குஜராத் மாடல்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு மாடல் தான் வேண்டும் சொல்ற யாரு, பிரசாந்த் கிஷோர். இன்றைக்கு வந்து விஜயை வைத்துக் கொண்டு பகல்ல பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தமிழ்நாடு மாடல்னா ஆட்சியை சொல்லல, தமிழ்நாடு இருக்கக்கூடிய சமூக ஒற்றுமை, இதுதான் சூப்பர் மாடலு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதைத்தான் சொல்றோம். இந்த சூப்பர் மாடல் எப்படி வந்திருக்குன்னா, திராவிட கட்சியிலதான் ஆயிருக்கிறது. திராவிட சித்தாந்தத்துலதான் சூப்பர் மாடல் ஆயிருக்குது. திராவிட சித்தாந்தத்துல வந்த மாடல் தான் தமிழ்நாடு மாடலு. ஆரிய சித்தாந்தத்துல வந்த மாடல் தான் அந்த மோடி மாடல், அமித்ஷா மாடலு, அந்த குஜராத் மாடலு. விவரம் புரியுதா? அந்த திராவிட மாடலை தான் அடித்து நொறுக்குவதற்காக யார் வந்திருக்கா, விஜய் வந்திருக்காரு. அந்த மேடையில ஏறிக்கிட்டு உண்மையை வந்து பளிச்சுன்னு உடைச்சு சொல்லிட்டாரு பிரசாந்த் கிஷோர். இந்த அடிப்படையில பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.